வாங்க. இதோ வரேன். சரி வாங்க மாப்ள. சாமி கும்பிடுங்க. வாங்க போலாம். இது யாரதோ அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. அட கடவுளே, இது உன்கிட்ட வந்துருச்சா? சரியா போச்சு போ. என்னாச்சு சாமி? இல்லம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வந்து அம்பாளுக்கு முதல் பத்திரிகை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு போனாங்க. அவளோட மாங்கல்யம் தான் இது. ஐயோ, இவ்வளவு நேரமா தேடி பார்த்துட்டு இப்பதான் கிளம்பி போறாங்க. சாமி, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் போய் கொடுத்துறேன். பாவம், பூஜை பண்ண மாங்கல்யம் காணும் தெரிஞ்சா அதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. அவங்க வெளியூர்காரங்கம்மா, நீ இப்ப எங்க போய் தேடுவ? அவங்களே வேற வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பாரதி, இது அம்பாளே உனக்குன்னு பார்த்து கொடுத்திருக்கா. இது உனக்கு வந்து சேரணும்னு விதி இருந்தா அது உன்கிட்டதாமா வந்து சேரும். சாமி, இப்ப நான் இத என்ன பண்றது? அவ உனக்குன்னு தானே கொடுத்திருக்கா. இந்தா, இத நீயே வச்சுக்கோ. சாமி, இல்ல. புடிமா, வாங்கிக்கோமா, இந்த வச்சுக்கோ. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை சீக்கிரமே அமையும். பாத்தியாமா, அம்பாளே ஆமான்னு சொல்லிட்டா. தயங்காம போமா, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிங்க சாமி. தமிழ், 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 தமிழ். ஏய், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? அம்மா, என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்ன வந்து பார்க்கவே இல்லம்மா. ஓ, அதுக்குதான் மேடம் இப்படி சோகமா உட்கார்ந்துருக்கீங்களா? தினமும் வந்து அவர் உன்னை பாத்துட்டு இருக்க முடியுமாடா? அவருக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும்ல. முன்னாடி எல்லாம் டெய்லியுமே வந்து என்ன பாப்பாரு இல்லம்மா. இப்போ 2 நாளா வர்றதே இல்ல. என் ஃப்ரெண்டுக்கு என் மேல பாசமே இல்ல. அப்படிலாம் இல்லடா. ஒருவேளை அவருக்கு ஏதாவது நிறைய வேலை இருந்திருக்கும். அப்படி இருந்தும் டைம் இருக்கும் போதெல்லாம் உன்னை வந்து பாத்துட்டு தானே இருக்காரு. சும்மா சும்மா அவர் வரலன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா? அப்புறம் ஏமா இத்தனை நாள் வரவே இல்ல? தமிழ், உனக்கே தெரியும்ல அவருக்கு மேரேஜ் ஆக போதுன்னு. அவருக்கு கல்யாணத்துக்காக ஏதாவது வேலை இருக்கும்டா, பிஸியா இருப்பாரு. நாளைக்கு பாரு, அவர் கண்டிப்பா உன்னை வந்து பாப்பாரு. நிஜமா? நிஜமா. அப்படி அவரு நாளைக்கு வரலன்னா நான் சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். தமிழ், நான் தான் வருவாருன்னு சொல்றேன்ல, நீ பேசாம படுத்து தூங்கு. படுத்துக்கோவா. தூங்கு. ரெண்டு நாளைக்கே இவ எப்படி இருக்காளே? ஒருவேளை லதா சொன்ன மாதிரி ஆதிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் சென்னையிலேயே இருந்துட்டா இவளை எப்படி சமாளிக்க போறன்னு தெரியலையே. ஐயோ, போன் சைலண்ட்ல இருந்ததுனால ஆதி கால் பண்ணது தெரியாமலே போயிடுச்சே. தமிழ் ஆதி கிட்ட பேசணும்னு சொன்ன அதே நேரத்துலதான் ஆதியும் கூப்பிட்டு இருக்காரு. ச்சே, பாத்திருந்தா அப்பவே பேச சொல்லிருக்கலாம். ஆனா எதுக்கு இந்த நேரத்துல 2-3 தடவை கால் பண்ணிருக்காரு? ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குமோ? அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஊருக்கு போயிட்டு வந்தாரே.
யாரா அது? ச்சே. என்னாச்சு ஆதிக்கு? 2-3 தடவை கால் பண்ணிட்டு இப்ப நான் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னவா இருக்கும்? என்னது இது? ஃப்ரெண்டுன்னு கால் வந்துகிட்டே இருக்கு. இவனே இதுக்கப்புறம் பார்க்க முடியாத இடத்துக்கு போயிட்டான். தொல்லையா இருந்த. ஹலோ ஹலோ ஆதி, டேய் முட்டா போன் ஆஃப் பண்றா முதல்ல. சரி சரி. டேய் பைத்தியக்காரா, நீ பாட்டுக்கு வர போன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க. மாட்ட என்ன பண்ணுவ? முதல்ல போன் ஆஃப் பண்றா. இல்ல திரும்ப போன் அடிச்சிட்டே இருப்பாங்க. சரிண்ணே. டேய் லூசு பையன். எப்படி வை? அறிவு இருக்கடா உனக்கு? தெரியாம ஆன் பண்ணிட்டேன். திருட்டு வந்த போன ஆன்ல வச்சிருக்க. இப்ப ஆஃப் பண்ணிட்டேனே. என்னடா இவன் இப்படி பண்றான்? இது ஆதி நம்பர் தானே? ஏன் வேற யாரும் போன் எடுக்கிறாங்க? ஸ்விட்ச் ஆஃபா? என்ன இது? இப்பதானே வேற யாரோ போன் எடுத்தாங்க, அதுக்குள்ள ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆதிக்கு என்ன ஆச்சு? எம்டி சார் கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை இந்த நேரத்துல கூப்பிட்டு கேட்டா தப்பா எடுத்து பாரோ. இல்ல, எமர்ஜென்சி தானே, பரவாயில்ல. எது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? என்ன இது, போன் பிஸின்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப் வருது. எம்டி சார் போன் பிஸின்னு வருது. ஆதி போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கே. ஏதோ தப்பா படுதே. ஆதி, 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 உங்களுக்கு எதுவும் இல்ல, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பாரதி, நீங்களும் உங்க பிரார்த்தனை தான் என்னை காப்பாத்தி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் இல்ல ஆதி. அது எல்லாத்தையும் விட உங்க அம்மாவோட எதிர்பார்ப்பும் நீங்க நல்லபடியா திரும்பி வந்துருவீங்கிற அவங்களோட பிரார்த்தனையும் சேர்ந்துதான். அதனால்தான் நீங்க பொழைச்சிருக்கீங்க. ஐயோ ஆதி, நான் மறந்தே போயிட்டேன். டாக்டர் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்க சொன்னாரு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல பாரதி, எதுவும் வேண்டாம். இல்ல ஆதி, நீங்க ஏதாவது சாப்பிடணும்ல. நான் போய் வாங்கிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். இருங்க. இந்தாங்க ஆதி, தலையை தூக்குங்க ஆதி. ஆதி, பரவாயில்ல, குடிங்க. ரோட்ல தனியா போற வண்டியை மறிச்சு பணம், நகை, செல்போனுங்களை பறிக்கிற ஆளுங்க சார். நான் கொஞ்சம் திமிர்னதும் கத்தியில குத்திட்டானுங்க. டேய், அதுக்குன்னு அப்படியே விட சொல்றியா? சார், அம்மா இப்ப கல்யாணம் நடக்க போற நேரத்துல அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். சோ இப்ப வேண்டாம்,
அப்புறம் பாத்துக்கலாம் சார். சரி, அம்மாவுக்கு தெரிய வேண்டானே வச்சுக்க. ஆனா உன் வயித்துல இந்த காயம் இருக்கே, இது எப்படி சமாளிக்க போற? இந்த பார், கல்யாணத்துக்கு வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. சார், நானும் இத பத்தி டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன். காயம் சின்னதா தான் இருக்கு, 1-2 நாள்ல சரியாயிடும் டாக்டர் சொல்லிருக்காரு. நல்ல வேலை தப்பிச்சேன். சார், நான் வீட்டுக்கு கிளம்பவா? குழந்தை வேற தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, டைம் வர 12 மணிக்கு மேல ஆகுது. பாரதி, ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. நான் வரேன் சார். ஓகே. ஆதி, நீங்க பாத்துக்கோங்க. ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. பாரதி, சார வேணா டிராப் பண்ண சொல்லட்டுமா? இல்ல பரவாயில்ல ஆதி, என்கிட்ட தான் வண்டி இருக்குல்ல, நான் போய்க்கிறேன். வரேன் சார். சரி, பாத்துக்கோங்க. பாத்து போங்க. ஆதி, டேய், குட் மார்னிங் மச்சான். ஆதி, டேய் ஆதி. டேய், என்னடா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? அது இல்லடா, ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இல்லையே, பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஏதோ தீவிரமா யோசிக்கிற மாதிரி தெரியுது. சரி, நம்ம எத்தனை மணிக்கு மச்சான் கிளம்புறோம்? கிளம்புறம்மா. எங்க? டேய், என்னடாச்சு உனக்கு? எங்கன்னு கேக்குற? விடிய விடிய கதை கேட்டு இப்ப நான் தெரியாத மாதிரி பேசுற? யாதி, அம்மா நம்மள வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்கடா. டேய் மச்சான், ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? டேய், மறந்தே போயிட்டேன்டா, சாரி. ஆமாண்டா, நீ ஏன் மறக்க மாட்ட? உன் நினைப்பெல்லாம் எங்க இருந்தா தானே? உன் நினைப்புதான் வேற எங்கேயோ இருக்க. ஏய், இல்லடா, நான் போய் பாரதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஈவினிங் கிளம்பலாம். அப்புறம் உன் கல்யாணத்துக்கு போறேன்னு தெளிவா சொல்லிட்டு வா. போ, முறைக்காத, போடா. அப்பா கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பாரதி, என்ன ஆதி? சொல்லுங்க ஆதி. பாரதி, நான் இன்னைக்கு சென்னை கிளம்புறேன். இல்ல, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதனாலதான் அம்மா இன்னைக்கே கிளம்பி வர சொல்லிட்டாங்க. சரி ஆதி, நல்லபடியா போயிட்டு வாங்க. என்ன ஆதி, கல்யாண வாய்ப்புல கலகலன்னு இல்லாம எப்ப பாரு எதையோ இழந்தா மாதிரி சோகமாவே இருக்கீங்க. என்ன பேச்சுலரா ஜாலியா இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்தோம், இப்ப கால் கட்டு போட போறாங்கன்ற பயமா? ஏய், சும்மா இல்லதான், எப்ப பாரு அவர் ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்க. ஆமா ஆமா, இப்ப தனியா போறப்ப இப்படிதான் இருக்கும், வரப்ப ஜோடியா சந்தோஷமா வருவார்ல. என்ன ஆதி? இருந்தாலும் எனக்கு ஆதி மேல பயங்கர கோவம். ஏலதா, அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? ஏ பாரதி, கல்யாணம்ங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆனா மனுஷ கட்டிக்க போற பொண்ண கடைசி வரைக்கும் கண்ணுல காட்டவே இல்ல பாத்தியா? நம்ம எல்லாம் பார்த்து கண்ணு வச்சிட போறோம்ன்ற பயம் போல. சரி விடு, இப்ப ஒரு போட்டோ காட்டலனா என்ன? கல்யாணத்தன்னைக்கு நேர்ல போய் பார்க்க தானே போறோம். பின்ன விட்டுருவோமா என்ன? ஆதி, நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருவோம். வரவேற்பு, சாப்பாடு, கவனிப்பெல்லாம் தடபடலாம் இருக்கணும், சரியா? அதுக்கு நல்லதா, வாங்க பாத்துக்கலாம். 2 நாள் ஜாலியா சென்னை சுத்தி பார்த்துட்டு செம்மையா அலப்பற பண்றோம் பாரதி. ஓகே தானே? ஓகே பாரதி, நான் ஈவினிங் போய் ஃப்ரெண்ட பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. சரி. ஆமா ஆதி,
கல்யாணம் முடிஞ்ச கையோட வைஃப கூட்டிட்டு இங்க தானே வர போறீங்க? வரலாம், இல்ல அங்கேயே கூட இருக்கலாம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். கங்க்ராட்ஸ். அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் ஆதி. தேங்க்ஸ். ஏண்டி நீ விஷ் பண்ணலையா? வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துல அடியெடுத்து வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள் ஆதி. இது மதர் ப்ராமிஸ், ஓகேவா? தேங்க் யூ ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல. ஆமால. சாரி. ஒரு நிமிஷம் இருங்க. டன்டடா. இது என்னோட சின்ன கிஃப்ட். இது உங்க கூட இருக்கும்போது நானும் உங்க கூடவே இருப்பேன். உங்களுக்கு சின்ன பிரச்சனைனாலும் நான் உடனே ஓடி வருவேன், ஓகேவா? ஓகே. அம்மா சூப்பரா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், நான் கிளம்பட்டுமா? நான் போயிட்டு கால் பண்றேன் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், பை. பாரதி, நான் கிளம்புறேன். சரி ஆதி. ஃப்ரெண்ட், ஏன் திரும்ப வந்துட்டீங்க? ஆதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. பாரதி, இன்னைக்கு நான் திரும்ப உயிரோட வீட்டுக்கு போறதுக்கு நீங்க தான் காரணம். அதுக்காக உங்களுக்கு ஒரு டைம் கூட நான் நன்றியே சொல்லாம போறேன்னு எனக்கு தோணுச்சு பாரதி. அதனாலதான் திரும்ப வந்தேன். என்னடி பாம்பு புத்துல இருந்து பால் குடிக்க வந்த பாம்பு மாதிரி உசு உசுங்கிற? நானே கண்ணாடியை காணும் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ணாடி உங்க பாக்கெட்ல தானே இருக்கு, நல்லா பாருங்க. சொல்லு, என்ன விஷயம்? உங்க பாருங்க. அம்மாடி ஸ்வேதா, என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, விடுங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எப்பவும் சிரிச்ச முகத்தோட கலகலன்னு இருப்ப. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி கடுகடுன்னு இருக்க, என்னமாச்சு? நீங்க என்ன மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்கீங்க. உங்க மாப்பிள்ள வந்தாரே, அவரை கவனிச்சிங்களா? மாப்பிளைக்கு என்ன, நல்லதானே இருந்தாரு. ஏண்டி நீயும் பார்த்தல, நல்லதானே இருந்தாரு. அப்புறம் என்னத்த பாத்தியா பாக்கலையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆசையா போய் வந்துட்டீங்களா மாமான்னு கட்டி பிடிச்சா ஏதோ பிடிக்காதவங்க வந்த மாதிரி அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. ஏண்டி மாப்பிள்ள பாவண்டி, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு, டயர்டா இருப்பாருல்ல, அதனாலதான் அப்படி பண்ணிருப்பாரு. இத போய் பெருசா பேசிட்டு இருக்க.
மா டயர்டா இருக்கிறதுக்கும் வெறுப்பா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்க என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் என்ன சும்மா அம்மாவும் பொண்ணு மாறி மாறி புலம்பிட்டு இருக்கீங்க? நாம எல்லா கட்டத்தையும் தாண்டி இப்பதான் கடைசி கட்டத்துல நிக்கிறோம். இன்னும் 2 நாள் தாண்டி. மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்டணும், இல்ல எப்படியாவது கட்ட வைக்கிறோம், அவ்வளவுதான். சொல்றது சரிதான் பாரதி. வாங்க மேடம். என்ன மேடம் பாக்குறீங்க? பாரதி என்ன வாங்கலாம்? பேசாம ஒரு கோல்டு காயின் வாங்கி கொடுத்துடலாமா? நைஸ் ஐடியா பாரதி. ஆனா அது சும்மா வீட்ல தானே வச்சிருப்பாங்க. அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு வேணா யூஸ் ஆகுமே தவிர அவங்களுக்கு யூஸ் ஆகாதே. அதுவும் கரெக்ட் தான். அப்படின்னா ஒரு ரிங் வாங்கி கொடுத்துடலாமா? அத எப்பவும் கையிலேயே போட்டிருப்பாங்கல்ல. சூப்பர் ஐடியா பாரதி. ரிங்கே வாங்கி கொடுத்துடலாம். எங்க ரிங் காட்டுறீங்களா? உட்காருங்க மேடம். பாருங்க மேடம். பாரதி எனக்கு ஒரு டவுட். ஆதி மோதிரம் செயின் எல்லாம் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. நீ பாத்திருக்கியா? எனக்கும் ஒன்னும் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல லதா. அப்படின்னா மோதிரம் எடுக்கிறது வேஸ்ட் தானே? ஏன் வேஸ்டா போகும்? ஆதி போடலனா என்ன? ஆதி கல்யாணம் பண்ணிக்க போற அவர் உட்பிக்கு எடுத்துடலாம். அதுவும் நல்ல ஐடியா தான் பாரதி. சரி பார்க்கலாம். நீங்க சைஸ் என்னன்னு பாருங்க மேடம். நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன். லதா இது எப்படி இருக்கு? பாரதி சூப்பரா இருக்கு பாரதி. ரிங் யாருக்கு மேடம்? உங்களுக்கா இல்ல இவங்களுக்கா? எங்க 2 பேருக்குமே இல்ல. ஒரு மேரேஜுக்கு gift பண்றதுக்காக வாங்குறோம். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? இல்லங்க, நாங்க இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்ல. அப்ப நீங்க போட்டு பாருங்க மேடம். இப்ப வர மீடியம் சைஸ் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே செட் ஆகும். இல்ல நான் எப்படி? பாரதி சும்மா போட்டு பாருடி, இதுல என்ன இருக்கு? அப்படியா? அப்புறம் சைஸ் பத்தாம வாங்கியும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். போட்டு பாரு. பாரதி உனக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. சரி அப்ப நம்ம இதே எடுத்துக்கலாம்ல? ஆமா பாரதி சூப்பரா இருக்கு, இதுவே எடுத்துக்கலாம். நாங்க இதே எடுத்துக்கிறோம். ஓகே மேடம். கொடுங்க மேடம், வெயிட் செக் பண்ணிட்டு பில் போட்டுடுறேன். ஓ, என்ன எல்லாரும் முன்னாடியும் கை நீட்டி அடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்தவன் அவன். இப்ப என்ன அடிச்ச கைக்கே மோதிரம் போடுறீங்களா? கல்யாணமா மோதிரமா? அவன் கல்யாணத்துக்கு யாரும் போத்தவல்ல. ஆமாண்டா, நீ சொல்லிட்டா போகாம அப்படியே நின்னுடணும் பாரு. பெண்ண நான் சொல்லாம யார் சொல்லுவாங்க? நான் சொல்றேன், நம்ம வீட்டுல இருந்து அவன் கல்யாணத்துக்கு யாரும் போக கூடாது. அப்படியே இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு, ரூம்ல இருக்கிற உங்க அப்பா காதுல விழட்டும். அப்புறம் அவரே வந்து எல்லாத்தையும் சொல்லுவார். என்னமா சொல்ற? ஏன் வேற என்னத்த சொல்ற? நீ குடிச்சிட்டு ரோட்ல புள்ளைய போட்டுட்டு குப்புற கடந்தப்ப அந்த தம்பி தாண்டா தமிழை காப்பாத்தி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது. அதுக்காகவாவது நம்ம குடும்பத்தோட கல்யாணத்துக்கு போகலான்னு உங்க அப்பா தாண்டா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா பாரு, அன்னைக்குன்னு பார்த்து நம்ம பங்காளி வீட்டுல சீமந்த வேற இருக்கு. அதனாலதான் பாரதி மட்டுமாவது போயிட்டு வரட்டும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, என்ன அடிச்சு அசிங்கப்படுத்தின வீட்டுக்கு குடும்பத்தோட எல்லாம் விருந்துக்கு போங்க. தம்பி வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருடா. இப்ப கொஞ்ச நாளாதான் உனக்கு எதுவும் சொல்லாம இருக்காரு அப்பா. திரும்ப ஏதாவது ஆரம்பிச்சு வச்சிடாதடா. என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் சொல்ல என்ன நடக்க போகுது? இந்த வீட்டுல எனக்குன்னு என்ன மரியாதை இல்ல. பாரதி அவன் கிடக்குறான் விடு. நீ போய் துணியை மாத்திட்டு தமிழை கூட்டிட்டு வா, சாப்பிடலாம்.
என்ன பண்றான் இவன்? யோ, எவ்வளவு நிறைய பண்ணிட்டு இருப்ப? இதை முடிச்சு சார். வேலை வராயா? சீக்கிரம் முடி. ஆதி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். டக்குன்னு மறந்துருச்சு. சொல்லுங்க சித்தி. அது வந்து என்ன, அது சாப்பிட வரும்போது கூட உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு வந்தேன். இப்ப ஞாபகமே வர மாட்டேங்குது. நீ கொஞ்சம் உட்காரு, நான் யோசிச்சு சொல்றேன். இல்ல சித்தி, நீங்க ஞாபகப்படுத்தி வைங்க. எனக்கு ஒரு முக்கியமான கால் பேச வேண்டி இருக்கு. நான் போனை வர ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். சார் முடிச்சிட்டேன் சார். முடிஞ்சதா? கிளம்பு கிளம்பு. சரி கிளம்பு. ஓகே பவானி, வேலை முடிஞ்சது. டன். வந்ததுல இருந்து 2 நாளா ஃப்ரெண்டு கிட்ட பேசவே முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு தமிழ் அப்பவே கேட்டா. இப்ப அது உண்மைதான் நினைச்சு கோவமா இருப்பா. பாரதியும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. பேசிடலாமா? இந்த நேரத்துல வேண்டாம். அவங்க வீட்ல எல்லாரும் கல்யாண வேலையில பிஸியா இருப்பாங்க. 10:30 ஆகுது. பாவம், என்னாலும் ஃப்ரெண்டு தூங்கி இருப்பாங்க. சரி, காலைல பேசிக்கலாம். அடி வாங்கி சாவ போறியா? சொல்ல போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இது இப்படி நடந்துச்சு. அடிக்க பயந்து ஒருவேளை உண்மையை சொல்லிடுமானோ? இந்த வீட்டுல இருக்க போற கடைசி நிமிஷம் இதுதானா? எதுக்கு அடிக்கிறீங்க? என்னாச்சு? நீங்க பாக்கிறதுக்கு வாங்கி வேற மாதிரி இருக்காரு. பட சொல்லுது. வெட்டிட்டு இருக்கல, சொல்ல புரியல. அடி வாங்கி சாவ புரியும் மாட்டேன். என்ன அப்படி நடக்குறீங்க? பவானி, எப்பயாவது அவனை பேசாம தடுத்துடு. இவன் மட்டும் வாயை திறந்துட்டான், நீ இத்தனை வருஷம் போட்டு வச்ச திட்டம் எல்லாம் போச்சு. உன் கனவெல்லாம் மண்ணா போயிடும். சொல்லிடு. அவனை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். டேய், யாரா யாரா உன்னை அனுப்புனது? உண்மையை சொல்லு. அந்த பாரத் கோ கம்பெனி தான் அனுப்புனது. அவங்க தான் அனுப்புனாங்க. யாரு யாரு சொல்லு, சொல்லுடா. சொல்லுடா சொல்லு. அந்த பாரத் கோ கம்பெனி தானே அவங்க தானே அனுப்புனாங்க. சொல்லுடா. ஆமா மேடம், ஆமா மேடம். ஏண்டா, எங்க கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அங்க போய் மாநாட்டத்துக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? எப்படி மனசு வந்தது? மேடம், தெரியாம பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் மேடம். இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மேடம். தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க மேடம். உனக்கு எப்படி இப்படிலாம் பண்றதுக்கு மனசு வந்துச்சு? ராஸ்கல்,
ஆதி, உனக்கு முகூர்த்த கால் நடுறதுக்கு வேற டைம் ஆயிட போகுது. நீ போய் அந்த வேலையை பார்ப்போம். நான் இவனை பாத்துக்கிறேன். மாப்ள, என்ன மாப்ள டென்ஷன்ல இவரை பிடிச்சு தள்ளி விட்டுட்டீங்க? நீங்க காஞ்சிபுரம் போயிட்டு வந்ததுல இருந்து சரியே இல்ல. ஆளே வித்தியாசமா இருக்கீங்க. ஐயோ அத்த, அப்படிலாம் ஒண்ணு இல்ல அத்த. மாமா சாரி மாமா. பரவாயில்ல, ஏதோ தெரியாம. சரிப்பா, நீ போ, மத்த நாங்க பாத்துக்கிறோம். போ போ. வாங்க. வாசு, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போறது கூட என்னால முடியல. நம்ம தமிழ, நம்ம உசுர பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது வாசு. என்ன நடந்தாலும் உன் மேல பாரத்தை போட்டுட்டுதான் நான் மௌனமா நிக்கிறேன். வாசு, நீதான் கூடவே இருந்து பாத்துக்கணும். மரகதம், உன் மருமகளோட அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்ல சொல்லிட்டியா இல்லையா? ஆமாங்க, நானே ஃபோன் பண்ணி சம்மந்தி கிட்ட பேசிட்டேன். என்ன இது நீ சொல்லிட்டேங்கிற? அவங்க வர்றாங்களா இல்லையா? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி உட்காந்துட்டு இருக்க முடியும்? அதான் வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் பாப்போம். மரகதம், தை மாசத்துல வளர்பறையில் இருக்கிற மூர்த்த நாளெல்லாம் சொல்றேன். எந்த தேதி தோதா இருக்குமோ அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. தை மாசத்துல 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 11ஆம் தேதி 3 நாளுமே நல்லா இருக்கு. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேற இருக்கு. என்ன அன்னைக்கு வச்சுக்கலாமா? எனக்கும் அதாங்க சரின்னு படுது. வர்றவங்களுக்கும் சிரமம் இல்லைல்ல. பெருசா ஊரை கூட்டிலாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த பந்தங்களை 10 பேரை கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ணா போதும்.